Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து ChatGPT வந்து மாஸ்டரிங் கோர்ஸ், அதாவது AI டூல்ல வந்து மாஸ்டரிங் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து டே 1. இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து ChatGPTல வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ ChatGPTல ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியாத நண்பர்களுக்கு வந்து நீங்க போயிட்டு கூகுளில் போயிட்டு நீங்க சாட் ஜிபிடின்னு சொல்லி அடிச்சுட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த அதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இதில் வந்து உங்களை சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்தும் நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிமெயிலில் வந்து உங்களோட ஜிமெயிலில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும், அது மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு லேசான விஷயம். நான் இது மூலியமாக தான் நான் லாகின் பண்ணுவேன் அடிக்கடி. நீங்கள் வந்து இந்த முறையை வந்து உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது மூலயமா லாகின் பண்ணிக்கோங்க. இது ஈஸி, நமக்கு ஈஸியான வழி இதுதான். ரைட், இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வருவீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து சரியாக யூஸ் பண்ணுறது நிறையா பேருக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் செஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து ChatGPT இந்த வெர்ஷன் என்னன்னா 3.5ல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ ChatGPT வந்து 4ல வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறையா ஃப்ளகின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ChatGPTக்கு. அதாவது இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து நமக்கு ChatGPTயால் வந்து அந்த வீடியோ பார்க்க வச்சு அது மூலியமா நமக்கு அந்த வீடியோவில் என்னென்ன அந்த வீடியோ சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை நமக்கு chat மூலியமா ஒரு ஒரு வர்ணனையை வந்து காட்டலாம் முடியும். அது கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுக்கலாம் அந்த ChatGPT 4ல. நம்ம வந்து இது வந்து நம்ம ChatGPT 3.5 தான் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற வெர்ஷன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட், அதில் GPT 4 வந்து நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ GPT 3.5ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு சேட், ரைட். இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ChatGPTல வந்து நிறைய பேருக்கு இது விளங்கல இந்த விஷயம் வந்து இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி உருவாக்குன வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷன் தான் ChatGPT. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்கணும். ChatGPT இஸ் அ டெக்ஸ்ட் பேஸ்ட் ஏஐ டூல். இட் கான் ஸ்பீக். இதுக்கு வந்து கதைக்க இயலாது. ஒன்லி சட்டால தான் நமக்கு பதில் சொல்லும். இட் ஹாஸ் நோ சென்சர். இதுக்கு ஒரு சென்சர்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை ஒன்று நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிற நேரம் உங்களுக்கு சென்சர் காட்டும். அதாவது நீங்கள் பின்னுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுற நேரம் சென்சரில் காட்டும். இது எவ்வளோ தான் உங்களுக்கு கேப் இருக்காங்கலாம் சென்சர் ஒர்க் பண்ணுறதுலாம் ஏஐ மாடல். ஆனால் இதுக்கு வந்து எந்தவித சென்சரும் கிடையாது. இது எதுலேருந்து எந்தவித கதைக்கிறதும் இன்னும் உங்களுக்கு வந்து கதைச்ச ஒரு பதில் சொல்றாரு. ஜஸ்ட் அ டெக்ஸ்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஏஐ டூல் தான் வந்து ChatGPT. அதனால தான் சொல்றாங்க ChatGPT. இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ டூல் தான் வந்து ChatGPT. ஓகே, ரைட். அதை நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறணும். ரைட், இப்போ இதில் பாருங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு செட்டிங்கில் பாருங்க, இங்கே பாருங்க ஒரு 3 டாட் இருக்கு. இந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணா பாருங்க, இதில் பாருங்க கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. ரைட், இதை கிளிக் பண்ணுங்க. இது என்னத்துக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இது நிறைய பேர் வந்து இதை வந்து சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்றீங்க. அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து க்ரோ பண்ண போகிறீங்க. அதுதான் அவங்களோட மைண்டில் ஓடுது. இப்போ நீங்கள் ஒரு கார் கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறீங்க. நிறைய கார்ஸ் எல்லாம் கொண்டாந்து நீங்கள் வந்து விற்பனை செய்கிற ஒருத்தர் நினச்சிக்கிறீங்க. உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் க்ரோ பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸை நான் க்ரோ பண்ணுறதுக்கு தான் அந்த ChatGPT வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணுற விஷயத்தை வந்து இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கு வந்து அதை மையமாக வச்சு இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கு செயற்படும். அதாவது நீங்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பிஸ்னஸை வந்து தான் இது வந்து மையமாக வச்சு நீங்கள் உங்களுக்கு வந்து க்ரோ பண்ணும். ஓகே, அதை வந்து நீங்கள் இங்கே சொல்லலாம். ரைட், இங்கே பாருங்க, வாட் ஆர் த பேஸ்ட், வாட் டு யூ ஒர்க் ஃபார். அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை பிஸ்னஸ், ஐ எம் லான்ச்சிங் அ கார் கம்பெனி ரீசென்ட்லி, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பாருங்க, வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஐ கோயிங் டு டாக் ஃபார் த அவர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க, வாட் இஸ் யுவர் கோல்ஸ். இந்த ஹாபீஸ்ன்றதுக்கு உங்களோட ஹாபீஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னது உங்களோட ஹாபிக்கு வந்து நீங்கள் எனக்கு ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் இல்லை. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் என்னத்துக்கு இதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள்.
ஓகே, அப்ப அதை மையப்படுத்தி உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதை மையப்படுத்தி இந்த ChatGPT-யால வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். இப்போ நீங்கள் ஐ வாண்ட் டு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு கொஷின்ஸில் வந்து கார் சம்மந்தமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாகவே தான் அந்த ChatGPT வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பிஸ்னஸ் ஐடியாஸ் கொஞ்சம் கொடுப்பாரு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரன் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வைங்களே, ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஷின்ஸ் வந்து இது அவங்க வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு 10 வயசு ஒரு சில்ட்ரன் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். திஸ் அக்கௌண்ட் ஃபார் த 10 years old ஸ்டூடெண்ட். அப்போ அந்த 10 years ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அமைய இந்த ChatGPT வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, இதுகெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, பாருங்க இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து அவங்களோட டேட்டா கண்ட்ரோல். இப்போ நார்மலாக வந்து இதை வந்து பாருங்கள், நான் வந்து இதை கிளிக் பண்ணேன்னா வந்து இப்போ நான் வந்து கேட்ட கேள்விகள் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இருக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் போயிட்டு இந்த செட்டிங்கில் போயிட்டு இந்த இருக்க கிளியர் சேட்டுன்றதை கிளிக் பண்ண எல்லாமே இந்த கிளியர். இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ நான் வந்து கிளியர் ஆக இருக்குது, இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நியூ சேட்டுக்கு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பண்ணலாம். அந்த செட்டிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் சேட்டிங் கொடுத்தோன்னே எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இதில் வந்து தீம்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன தீம்ஸுக்கு நீங்கள் மாற்றணுமோ அதை மாற்றலாங்க. ஓகே, ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸை டிலீட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் பண்ணலாம். ரைட். இப்போ உங்களுக்கு நான் முக்கியமாக விளங்கப்படுத்தின விஷயம் இதுதான். இப்போ உங்களோட சில்ட்ரன்ஸ் யாராவது இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். ரைட். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த ChatGPT-ல வந்து இப்போ நீங்கள் ஒரே லேப்டாப்பை 3-4 பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ உங்கள் சில்ட்ரன் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுவார், உங்களோட ஒய்ஃப் யூஸ் பண்ணுவாங்க, மதர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ChatGPT-ல வந்து யூஸ் பண்ணுற நேரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபுட் சம்மந்தமாக நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபுட் வந்து அவங்க வந்து குக்கிங் சம்மந்தமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வைங்களே. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ChatGPT வந்து ரியாக்ட் பண்ண எது மாதிரி அவங்கள குக்கிங் சம்மந்தமாக தான் ரியாக்ட் பண்ணும். அதாவது இப்போ எப்படி இப்போ சமையல் சம்மந்தமாக நியூ திங்ஸை வந்து அவங்க வந்து கேட்க இது பதில் சொல்லும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட அதே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ இதே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஐடியா கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு அமையாது. ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறது என்னது கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து உங்கள் ஒய்ஃப் இந்த அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதிலேயே வந்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்குற நேரம், ஏதாவது சமையல் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்குற நேரம் அவங்க வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் அது வந்து பதில் சொல்லும். ஓகே, அதனால அதை பேஸ் பண்ண மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று அவங்களுக்கு மேலே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டால் அவங்க லாகின் பண்ண உங்களோட சில்ட்ரன் வந்து அந்த அக்கௌண்ட் மூலியமாக லாகின் பண்ணாங்க. அவங்க பேர் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக லாகின் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகும். ஓகே, அதை வந்து ரொம்பவே எல்லாரும் வந்து கவனத்தில் கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஓகே, இவர் வந்து பிஸ்னஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, இதையும் பற்றி குக்கிங்கை பற்றி கேட்குறீங்க. ஓகே, ஒருத்தர் கார்ட்டூனை பற்றி என்னென்ன கார்ட்டூன்ஸ் பற்றி ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் கேட்பாங்க. அப்போ அதுகளில் வந்து நமக்கு சரியான ஒரு ஆன்சர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கலாது. அதனால நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ChatGPT-ல வந்து நான் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயங்கள் இதுதான். ஓகே, ரைட். இப்போ நான் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செட் பண்ணுறது, இப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு நீச், அதான் நீங்கள் குக்கிங் சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக அந்த மாதிரி கேட்குறதுக்கு வந்து ஒவ்வொரு நீச்சை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். இப்போ நான் வந்து இங்கே பாருங்க ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் ஒரு மீட்டிங் ஒன்று ஹேண்டில் பண்ணேன். என் லேப்டாப்பில் சரியான மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியான லோ, அதாவது சரியான மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியான ஸ்லோ. இப்போ அதுக்கு வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன் நோட்டில்
Today my connection of online meeting is not good. What is the reason? What is the reason? நான் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் ஸ்லாட் கிளிக் பண்ணி இந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே ரைட். இப்போ இதை வந்து நம்ம கொடுப்போம். இதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதில் பாருங்க அது சொல்லுது பாருங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் நெட்வொர்க் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பாருங்க அதுக்கான தீர்வுகளை கொடுக்குது. அந்த இந்த இந்த பிரச்சனைக்கான இந்த டுடே நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்லோவுக்கான பிரச்சனையெல்லாம் கொடுக்குது. இப்போ இதுகளெல்லாம் சரி சொல்றதுக்கான சில விளக்கங்களை கொடுக்குது. இப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த விளக்கங்களை வந்து சொல்லுது. ஓகேயா ரைட். இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று செய்ய போறேன் இதில் வந்து ரைட். இப்போ நான் அடுத்து வந்து நான் ஒரு இது ஒன்று எடுக்கிறேன். ரைட். இப்போ இதில் கேட்காம நான் இன்னொன்று எடுக்கிறேன். இதில் வந்து கேட்குறேன். இன்னொரு chat ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஹாலிடே வந்து கழிக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். இப்போ அதுக்கான எந்தெந்த பிளேசஸ் நல்லோன்றதை வந்து நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன் இந்தியாவில். இப்போ நான் வந்து வாட் இஸ் த பிளேசஸ் வாட் இஸ் த நைஸ் பிளேசஸ்ன்னு சொல்லி போடுறேன். நைஸ் பிளேசஸ் இன் இந்தியா ஃபார் ட்ராவலிங். ட்ராவலிங் சொல்லி கொடுக்குறேன். ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த பிளேசஸ் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் பிளேசஸ்னு போடுவேன். வாட் இஸ் த பெஸ்ட் பிளேசஸ் வாட் இஸ் த பெஸ்ட் பிளேசஸ் இன் இந்தியா ஃபார் ட்ராவலிங். ரைட். இது சொல்கிற நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் சரியாக டைப் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து சரியான ஆன்சரை வந்து அது காட்டும். இப்போ வந்து இதை வந்து கொடுக்குறேன் பாருங்க. இதில் பாருங்க சில இது இங்கே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எந்தெந்த பிளேசஸ் நீங்க போகணும்ன்றத அது வந்து சொல்லுது. இந்த பாருங்க ஆந்திரா பிரதேஷ், ரைட், கேரளா, கோவா, மும்பை, ரைட். இப்ப இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து பத்தி அது சொல்லுது. உங்களுக்கு வந்து பாருங்க பிளேசஸ் பத்தி சொல்லுது. இப்ப நான் வந்து இதுல வந்து மும்பைன்றதை எடுத்துக்கிறேன். Can you tell me more about Mumbai? ஓகே. இப்போ பாருங்க ரைட். இப்போ பாருங்க மும்பையை பத்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மும்பையை பத்தி ஒரு ஆர்டிகல்ஸ்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அதில் ஷாப்பிங் பண்றதுல இருந்து ரிலிஜன் சிட்டிஸ்ல இருந்து இந்த லோக்கல் இவெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் வந்து இதில் நீங்க ரீட் பண்ணிக்கலாம் மும்பை சிட்டியை பத்தி. ரைட். இப்போ வந்து இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ரீட் பண்ண ரீஜென்ரேட்னு திரும்ப கொடுங்க. கேன் யூ டெல் அபவுட் த மும்பைனா அது திரும்ப வந்து அதை திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி காட்டும். வேற எந்த இதோட உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமா இன்னும் ஏதாவது விஷயம் தெரியணும்னா அது திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி காட்டுங்க பாருங்க. ஓகே. இப்போ வந்து கேட்குது பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ஓரஸ் எப்படின்னு சொல்லி சேமா அப்படி. இதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் கொடுக்காம விடாதீங்க. நீங்க வந்து கொடுங்க நான் பெஸ்ட் பெட்டர்னு கொடுங்க. ஓகே. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஆன்சரை கொடுங்க. ரைட். ஓகே. இதுதான் வந்து நம்மளுக்கான விஷயம். பட் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம ஒரு ட்ரிப்பை போகிற நேரம் நம்ம வந்து பிளான் பண்ணுற நேரம் இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம ஒரு ஹெல்ப்ஃபோன் எடுக்க முடியும் இந்த chatGPT மூலியமா. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம். ரைட். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம அதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் சரியாக கேட்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. வாட் இஸ் த பெஸ்ட் பிளேசஸ் ஃபார் ட்ராவல் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு? அப்புறம் கேன் யூ டெல் மீ அபவுட் மோர் அபவுட் இந்தியா?
கேன் யூ டெல் மீ மோ அபவுட் மும்பை. இப்போ நான் வந்து மும்பையில் இப்போ வந்து ஒரு மும்பையை பற்றி நம்ம மும்பையில் வந்து இப்போ நம்ம இன்னொரு மும்பையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு வருவாங்களே ட்ரிப் போகிறதுக்கு மும்பை சிட்டியை. இப்போ கேன் யூ டெல் அபவுட் மும்பைனா மும்பையை பற்றி கொஞ்சம் ஒரு வர்ணனை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம திரும்ப கேட்போம், வாட் ஆர் த பெஸ்ட் திங்ஸ் இல்லை பெஸ்ட் பிளேசஸ் போட்ட பெஸ்ட் பிளேசஸ் இன் மும்பை இன் இந்தியா இல்லை மும்பைன்னு போடுவோமே, இந்த மேலே புதுத்தானே இருக்கும். இந்த மும்பை இதில் பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க சில இதுக்கு இந்த எலிஃபண்ட்ஸ் லேண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் மேலே கொடுக்குற நேரமே நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் இதில் கொடுக்குற நேரமே ChatGPTக்கு விளங்கிடும் நீங்கள் ஒரு ட்ராவலர்னு சொல்லி. அதனால அது வந்து ட்ராவலருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான விடையை வந்து ஆன்சரை வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி காட்டும். ஓகே, இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் ChatGPT வந்து ஆக்ட் பண்ணுன்றது. ரைட், ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வாட் இஸ் த பெஸ்ட் பிளேசஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன், நான் வந்து இன்னொன்று வந்து ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணணும் அங்கே போயிட்டு. அப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், இப்போ what is the best hotels what is the best hotels in Mumbai. இப்போ பாருங்க, what is the best hotels in Mumbai சர்ச் பண்ணோம்னா மும்பையில் உள்ள பெஸ்ட் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இங்கே பாருங்க காட்டுது, ஹோட்டல்ஸ் நேம்ஸ் எல்லாம் இதில் காட்டுது. ரைட், இப்போ பாருங்க இந்த ஹோட்டல்ஸ் நேம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு த லீனா மும்பை ஹோட்டல்ஸ் நீங்கள் எந்த இடத்துல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து இது வந்து டெக்ஸ்ட் பேஸ் உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி காட்டும். இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுது பாருங்க. நீங்கள் மும்பை பாருங்க, உங்களுக்கு இடம்லாம் கூகுள் மேப்லாம் இங்கே சர்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு காட்டணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏன்னா இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கான டெக்ஸ்ட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இப்போ கூகுளில் வந்து இதை கேட்குறத விட இதில் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வர்ணனையில் வந்து காட்டும். எல்லா ஹோட்டல்ஸும் இந்த மாதிரி காட்டணும்னு நீங்கள் போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் கிட்டஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கான விஷயத்தை வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் வந்து ரீஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ வேறு என்ன மாதிரி திரும்ப அதை வந்து எப்படி அது காட்டுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வேறு ஏதாவது ஹோட்டல்ஸ் இருந்தால் அதையும் காட்டுவீங்க ரீஜென்ரேட் பண்ணிச்சுன்னா. இப்போ தற்போதைய இருக்க ஹோட்டல்ஸையும் காட்டிக்கிட்டு வேறு ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஹோட்டல்ஸில் ப்ரைஸ் எல்லாம் கூடயா இருந்தால் இதே நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் த சீப்பஸ்ட் price hotel in Mumbai. இந்த மாதிரி சரியாக உங்களுக்கான கேள்விகளை உங்களோட ப்ராம்ப்டை வந்து நீங்கள் சரியாக கேட்க தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா தான் அதுக்கான ஆன்சரையும் அது வந்து சரியாக உங்களுக்காக அது வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்க, அதையும் கொஞ்சம் காட்டுது. ரைட், இந்த ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. இங்கே அதை அவங்க சொல்கிறாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க சொல்லி. ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இந்த அதுக்கான சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, bookings.com. ரைட், இந்த .coms எல்லாம் போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்க சொல்லுது. ரைட், ஓகே. இப்போ அது வந்து நான் முதல்ல கொடுத்ததெல்லாம் பெரிய ஒரு லக்ஸரி ஹோட்டல்ஸ். இப்போ இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து booking.comஸில் போயிட்டு பார்க்க சொல்லுது. அதெல்லாம் நீங்கள் இது வாட்ச் பார்க்குற நேரம் உங்களுக்கு சீப்பஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் மும்பை வெரி இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வாட்ச் பார்த்துக்கிறேன். ரைட், இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்குங்க நம்ம ChatGPT வந்து மாஸ்டரிங் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம சரியாக படிச்சுக்கணும். படிச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ரைட், ஓகே. ரைட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ChatGPT பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.